ஒரு ராஜா ஒரு முனிவரை பார்த்து, எனக்கு நிம்மதியே இல்லை, என்ன பண்றது சாமி அப்படின்னு கேட்டாருங்க. அதுக்கு முனிவர் வந்துட்டு சிரிச்சுட்டு, இந்த நாட்டுக்கே ராஜா நீங்க, உங்களுக்கு ஏன் நிம்மதி இல்லை, உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு, நான் ராஜாவா இருக்கிறதா எனக்கு பிரச்சனை, அதனாலதான் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னுட்டு அந்த ராஜா சொன்னாராம். அந்த ராஜாவுக்கு அந்த முனிவர் நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கான 3 டிப்ஸை சொல்லியிருக்காரு. அந்த டிப்ஸை உங்களுக்கு எல்லாம் பகிர்ந்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் அன்புடன் ஆனந்த். அதுல ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னாக்கா, கடன் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. இது ராஜாவுக்கு மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேருக்கு, நம்மள எல்லாருக்குமே இது பொருந்தும். அது சாத்தியமற்ற விஷயம் இருந்தாலும் அதை நோக்கி நம்ம முயற்சி பண்ணணும். கடனாலதான் எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டப்படுறதோ அதனாலதான். அதனால மேக்சிமம் கடனை தவிர்ங்க. கொடுக்கறதே இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி. 2வது டிப்ஸ் என்னன்னாக்கா, யாரையும் டிபெண்ட் பண்ணாதீங்க, யாரையும் எதிர்பார்த்து இருக்காதீங்க. ஏன்னா ஒரு ஆளை வச்சுதான் இன்னைக்கு ஒரு ராஜாவா இருந்தா ஒரு மந்திரி அவரோட ஆலோசனை, குருவோட ஆலோசனை அப்படின்னு அதை கேட்டு பண்ணும் போது அவங்க இல்லைனாக்கா, இல்ல அவங்க நம்மளை தவறா வழி நடத்தினாக்கா என்ன பண்ணுவோம்? அதனால யாரையும் இல்ல, இந்த ஒரு வேலைக்கு இவங்களை நாம எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா அவங்க அந்த வேலையை செய்யல, இல்ல அவங்களால அந்த வேலையை ஆகலை அப்படின்னாக்கா நாம அந்த இடத்துல கிக்கி திணறி நிற்போம். அதனால உங்களுக்கு என்ன வருதோ, நீங்க யாரு டிபார்ட்மெண்ட்டமோ உங்களை நீங்க நம்பி உங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அப்படின்னு 2வது டிப்ஸ் சொல்லியிருக்காரு. 3வது டிப்ஸ் என்னன்னாக்கா, அண்ணாந்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாந்து பார்க்காதீங்க அப்படின்னாக்கா வானத்தை அண்ணாந்து பார்க்கறது கிடையாது. நமக்கு மேல இருக்கிறவங்க, ஒரு சிற்றரசர்னாக்கா ஒரு பேரரசர் இருப்பாங்க, பேரரசர்னாக்கா பெரிய சக்கரவர்த்தி இருப்பாங்க. அதனால இந்த உலகத்துல 1க்கு மேல 1 வலிமையானதான் இருக்கும். நமக்கு மேல இருக்கிறவங்களை நாம பாக்குற வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிறதோட அருமை தெரியாது. அதனால நமக்கு மேல இருக்கிறத பார்த்து நம்ம வருத்தப்படுறத விட்டுட்டு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கிறது பெட்டரு. இந்த 3 டிப்ஸை அவர் சொன்னாரு. இந்த 3 டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நாம ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்போம். நம்ம பிறந்திருக்கிறது ஒரு டைம் தான். நம்ம திரும்ப பிறப்போமான்னு தெரியாது. மறுபடியும் பிறந்தாலும் நாம ஏற்கனவே பிறந்தது, நாம வளர்ந்தது, வாழ்ந்தது எல்லா ஞாபகமும் இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஒரு வாட்டி பிறந்திருக்கோம். இதுல ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறதுக்கா நம்ம பிறந்தோம்? இல்ல இந்த கஷ்டத்தெல்லாம் படுறதால இதெல்லாம் நம்ம எதையோ சாதிக்க போறோமா? ஒண்ணும் கிடையாது. இதுக்கு நல்ல உதாரணம், ஒரு குழம்பு சட்டியில கொதிக்கிற குழம்பு சட்டியில இருக்கிற ஒரு நண்டு அதுல ஒரு இறைய பிடிச்சி சாப்பிடுமாமா. அந்த நண்டுக்கு அது கொதிக்கிற குழம்புல இருக்குதுன்றது தெரியுதோ தெரியலையோ, ஆனா அந்த நிமிஷம் வரைக்கும், கடைசி நொடி வரைக்கும் அதுக்கான வேலையை பார்க்குது. அந்த மாதிரி நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம். அதுல ஃபீல் பண்றதுக்கோ, கஷ்டப்படுறதுக்கோ, கவலைப்படுறதுக்கோ நம்ம பிறக்கல. இந்த நொடிய உலகத்திலே சந்தோஷமான மனுஷன் யாருன்னாக்கா அந்த நொடியில வாழ்றவன் தான் சந்தோஷமான மனுஷன். அதனால நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நேத்து ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்றத ஃபீல் பண்றதை விட்டுட்டு, ஏன்னா அந்த ஃபீல் பண்றதால எதுவும் மாற போறதில்ல, எதுவும் சரியாக போறது. இந்த நொடி நாம என்ன பண்றோம் அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அதை ஜாலியா என்ஜாய் பண்ணி செய்யுங்க. புத்தர் சொல்றாரு, ஆசைதான் மனிதனுடைய அவஸ்தைக்கு காரணம்னுட்டு. அதனால நாம அவ்வளவு பெரிய ஆசை, இவ்வளவு பெரிய ஆசைன்றதெல்லாம் இல்லை. நம்ம அந்த நொடியில வாழ்ந்துட்டு போவேன், ஹாப்பியா இருக்கும். நன்றி, வணக்கம்.